அந்த பிள்ளைங்களுக்காக இது மாதிரி கட்டினாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். நீங்கள் எல்லாரும் யாராவது விருப்பப்பட்ட லோக்கலில் பக்கத்தில் இருக்கிறவங்க வர்றது வந்தால் வரலாம் வேலைக்கு. தருமபுரிலையும் இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்குது, தருமபுரியில் முடிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமா அவருடைய பாதி வயசுல பாத்தீங்கன்னா இந்த தொழில் தான் செஞ்சுட்டு இதுல நம்ம முன்னேறணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க, நமக்குள்ள ஒரு தூண்டுதல் வரணும், ஒரு விஷயம் வரணும். நம்ம நினைக்கலாம் சும்மா நீங்க சினிமாவில் ஒரு மாதிரிலாம் ஒரே நைட்டு நம்ம எல்லாம் பெரிய ஆள் ஆக முடியாது. ஒவ்வொரு விஷயம் நம்ம கஷ்டப்பட்டு இங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கு, அங்க இருக்கிற பெரிய பில்டிங் அண்ணன் தான். அங்க பாத்தீங்கன்னாக்கா அதுவே பெரிய பில்டிங், அதோட இது 4 மடங்கு பெரிய பில்டிங். சரிங்களா? அப்போ அண்ணன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்காக தான் இவ்வளோ நம்ம எல்லாமே ரிலேஷனாக தான் இருக்கும். பிள்ளைங்களோட வேலைக்கார பிள்ளைங்க வேலை சரியாக பார்க்க மாட்டோம். இல்லை பேசிக்கில் நாங்கள் டைலராக இருந்ததுனால அந்த பிள்ளைங்களும் நாங்கள் ரிலேஷனாக தான் பார்க்குறோம். சரிங்களாம்மா, உங்களுக்கு என்ன ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். வேலைக்கு பார்த்தீங்கன்னாக்க கட்டாயம் வேலை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு. நீங்கள் வேலைக்கு போகிறது ரெடியாக இருந்தால் சரி. சரிங்களா? அதுதான் விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தொழில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆகணும்னு நினச்சாலையும் நமக்கு அடிப்படை தெரியும். அடிப்படை தெரியாமல் நம்ம உடனே ஓனராக எடுத்துக்கிறோம். கீழே இருந்து நம்ம மேலே வந்தால் தான் நம்ம எல்லாக்கிட்டையும் எப்படி வேலை வாங்கணும் என்னன்றது நம்ம எல்லாத்தையும் தெரிய பண்ணணும். சரிங்களா? அதனால் விருப்பங்கிறவங்க நீங்கள் நம்ம ஆஃபீஸில் சொன்னீங்கன்னா நீங்கள் தருமபுரிக்கு வந்தாலும் சரி, இல்லை அங்கே நம்ம இண்டூர் வந்தாலும் சரி, தருமபுரி அப்படி எதுனா நீங்கள் சரிங்களாம்மா? ஓகே சார். அம்மா ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். வாய்ப்பை வழங்கிய கிறிஸ்துவ ஃபவுண்டேஷன் நம்ம மாதிரி பெண்களை பார்வையிட வாய்ப்பு வழங்கிய ஜிஆர் கார்மெண்ட்ஸ் உடைய நிறுவனர் அன்னார் அவர்களுக்கு நம்ம அனைவரின் சார்பில் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். மறுபடியும் வருவோம்.